தமிழ் பைபிள் மினிஸ்ட்ரி அப்படிங்கிற யூடியூப் சேனலை நடத்தக்கூடிய லெனின் அவருடைய சேனலில் வீடியோ போடுறதை நிப்பாட்டியிருக்காரு. அவருடைய சேனலில் இதுவரைக்கும் போட்ட எல்லா வீடியோவையும் அவர் டெலீட் பண்ணிட்டு கடைசியாக போட்ட வீடியோவில் இனி பைபிளை பற்றி பேச போகிறது இல்லைன்னோ, அதை பேசுகிற அளவுக்கு தன்னுடைய வாழ்க்கையில் சூழ்நிலைகள் இல்லைன்னோ அவர் வீடியோ போட்டிருந்தார். லெனினுக்கு என்ன ஆச்சு? தமிழ் பைபிள் மினிஸ்ட்ரியை நிப்பாட்டுறதுக்கான காரணம் என்ன? இனிமேல் பைபிள் பற்றி பேச மாட்டேன்னு சொல்கிறதுக்கு காரணம் என்ன? தனிப்பட்ட காரணங்களா? கிறிஸ்தவத்தை விட்டே மதம் மாறிட்டாரா? இல்லை வேறு ஏதாவது காரணங்கள் இருக்கா? இன்னும் எதிர்காலத்தில் அவர் என்ன செய்கிறதா திட்டம் பண்ணியிருக்காரு? எல்லாத்த பற்றியும் இந்த வீடியோவில் பார்ப்போம். வணக்கம் மக்களே, இது உங்கள் லெட் தேர் பி லைட் தமிழ். லெனின் தன்னுடைய புது சேனலில் இதுவரைக்கும் போட்டிருக்கக்கூடிய 3 வீடியோக்களை நம்ம எடுத்து பார்க்கும்போது 3 வீடியோக்கள்லையும் கிறிஸ்தவத்தை கடுமையாக தாக்கியிருக்காரு. கிறிஸ்தவர்களையும் தாக்கியிருக்காரு, பைபிளை தாக்கியிருக்காரு, கிறிஸ்தவத்தையும் தாக்கியிருக்காரு. இது எல்லாத்தையும் பார்க்கும்போது அவருக்கு கிறிஸ்தவர்கள் மேலேயும் கிறிஸ்தவத்தின் மேலேயும் பைபிள் மேலேயும் கடவுள் மேலேயும் கடுமையான ஒரு கசப்பு இருக்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. சிலர் சொல்கிறாங்க, அவரை ஆதரிக்கக்கூடியவர்கள் சிலர் சொல்கிறாங்க, அவருக்கு தனிப்பட்ட வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் வந்திருக்கலாம், அதனால் அவருக்கு இந்த மாதிரி ஒரு நிலை வந்திருக்கலாம் அப்படின்றாங்க. ஆனால் அவர் ஒரு கிறிஸ்தவராக இருந்து யூடியூப்பில் இவ்வளோ வீடியோக்களை கிறிஸ்தவத்திற்கு ஆதரவாக பேசிட்டு அப்படியே ஒரு சில நாட்கள்லேயே ஒரு சில வாரங்கள்லேயே அவர் கிறிஸ்தவத்திற்கு எதிரானவராக மாறுறத பார்த்தா, அந்த வேகத்தை பார்த்தா இந்த பிரச்சனை அவருக்குள்ளே ரொம்ப நாளாக இருந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு வருது. ஒரு பக்கம் அவர் தன்னுடைய வீடியோக்களில் கள்ள போதகர்களையும் கள்ள போதனைகளையும் எதிர்த்து பேசியிருந்தாலும் அவரிடத்துலையும் தவறான சில போதனைகளும் தவறான நம்பிக்கைகளும் இருந்தது. உதாரணத்துக்கு ரட்சிப்பை பற்றி பேசின ஒரு இடத்துல அவர் சொல்கிறாரு, ரட்சிப்பை ஒரு தடவை பெற்றுக்கொண்டா அதை இழக்க முடியாது, அதை இழக்கக்கூடுன்னு சொல்கிறவங்கெல்லாம் வேதத்திற்கு புறம்பான கள்ளப்போதனைகள் செய்கிறாங்கன்னு அவர் ரொம்ப காட்டமாக பேசியிருந்தார். அதையெல்லாம் கேட்கும்போது எப்படி இவர் இந்த வேதத்திற்கு புறம்பான நம்பிக்கைகளை வைத்துக்கொண்டு தவறான போதனைகளை வைத்துக்கொண்டு எப்படி ஒரு கிறிஸ்தவராக ஒரு உண்மை கிறிஸ்தவராக வாழ்நாள் முழுவதும் எப்படி இவர் வாழ முடியும்னு பல கேள்விகள் வந்தது. அதே மாதிரி அவருடைய பேரில் கூட லெனின் அப்படின்னு வச்சுருக்காரு. அது அவருடைய உண்மையான பேரான்னு தெரியல. ஆனால் அவருடைய பேரில் லெனின்னு வச்சுருக்கிறதையும் பைபிள் லோகோவாக ஒரு சிவப்பு பைபிளை வச்சுருக்கிறதையும் சேனல் லோகோவாக ஒரு சிவப்பு பைபிளை வச்சுருக்கிறதையும் அதே மாதிரி நிறைய விஷயங்களில் நிறைய சோஷியல் இஷ்யூஸில் அவர் இந்த இடதுசாரிகளுடைய கோட்பாடுகளை ஆதரித்து பேசுகிறதையும் கேட்டால் அவருக்கு இடதுசாரி சிந்தனைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்தது. ஆனால் இன்றைக்கி நடக்கிற காரியங்கள் எல்லாத்தையும் பார்க்கும்போது அவர் கிறிஸ்தவராக இருந்து ஒரு நாத்திகராக மாறி இன்றைக்கி கிறிஸ்தவத்துக்கு எதிராகவே காட்டமாக பேசுகிறத பார்த்தா இந்த நாத்திகம், இந்த கிறிஸ்தவ வெறுப்பு அப்படிங்கிறது அவருக்குள்ளே ரொம்ப நாளாகவே இருந்திருக்குமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம், ஒரு சந்தேகம் வலுக்குது. அவருடைய புதிய சேனலில் செக்யுலரிசம் பற்றி மட்டும்தான் வீடியோஸ் போட போகிறதா அவர் கடைசியாக போட்டிருந்த வீடியோவில் சொல்லியிருந்தார். ஆனால் அவருடைய புதிய சேனலை எடுத்து பார்க்கும்போது அதில் இதுவரைக்கும் போட்டிருக்க 3 வீடியோக்கள்லையும் கிறிஸ்தவத்தை கடுமையாக சாடியிருக்கார். கிறிஸ்தவர்களை மட்டும் இல்லாமல் பைபிளை பற்றியும் கிறிஸ்தவத்தை பற்றியுமே கடவுளை பற்றியும் கடுமையாக சாடியிருக்காரு. அது எல்லாத்தையும் பார்க்கும்போதே அவருடைய நோக்கம் செக்யுலரிசம் கிடையாது, அதுக்கு பதிலாக அவருடைய நோக்கம் கிறிஸ்தவத்தை தாக்க வேண்டும், கிறிஸ்தவர்களை குறை கூறணுங்கிறது தெளிவாக தெரியுது. லெனின் அவருக்கு தனிப்பட்ட வாழ்க்கையில் என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியல. ஆனால் ஒன்று தெரியுது, இந்த கசப்பு அப்படிங்கிறது அவருக்குள்ளே ரொம்ப நாளாக இருந்திருக்கும். இன்னொன்று நிச்சயமாக நம்ம சொல்லலாம், நரகத்துக்கு போகிற ஒரு ஆத்மாவை பற்றி நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோன்னு. அவருக்காக நம்ம ஜெபிக்கலாம், ஆனாலும் அவருடைய நித்திய வாழ்க்கை அவருடைய ரட்சிப்புங்கிறது அவர் எடுக்கிற முடிவுகளில் தான் இனி இருக்குது. லெனினுக்கு நடந்திருக்கிற இந்த காரியங்கள்லேருந்து ஒரு 3 விஷயங்களை நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. ஒன்று, வெறும் வேத அறிவை வச்சுட்டு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியாது. பிசாசுக்கும் வேதம் தெரியும், பிசாசுக்கும் வசனம் தெரியும். ஆனால் தெரிஞ்ச வசனத்தை வேதத்தை வேத வசனங்களை நம்ம வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தும் போது தான் நம்ம ஒரு கிறிஸ்தவனாக மாறுறோம். 2வது, லெனினுடைய புதிய சேனலில் போட்டிருக்கக்கூடிய கிறிஸ்தவத்திற்கு எதிரான வீடியோஸ் கீழே
கிறிஸ்தவர்களே போட்டிருக்கக்கூடிய கமெண்ட்ஸை பார்த்தா எத்தனை பேர் வெறும் பெயர் கிறிஸ்தவர்களாக இருக்காங்கங்கிறது தெரியுது. கிறிஸ்தவத்துக்கு எதிராக போடுற வீடியோவுக்கு கூட ஆதரவு தெரிவித்து சூப்பர் ஆமேன்னு போடுற மக்களை என்ன சொல்கிறதுன்னு தெரியல. கடைசியாக ரட்சிப்பை பெற்ற நபர் ரட்சிப்பை இழக்கக்கூடுங்கிறதுக்கு லெனினே ஒரு சாட்சியாகி இருக்கிறார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி கிறிஸ்டியன் கண்டென்ட்டை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லெனின் எடுத்திருக்கிற இந்த முடிவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட்ஸில் தெரிவிங்க.